The law of cause and effect can be broken by God. இது ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, வாட் இஸ் த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்? இந்த மாதிரி சப்ஜெக்டில் யாரும் பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பரலோகம் எனக்கு சொல்லி பேசுன்னு சொன்னதை நான் பேசுகிறேன், கீழ்ப்படிந்து பேசுகிறேன், அவ்வளோதான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க நிறையா பேசுகிறாங்க. 2 மணி நேரம் பேசுகிறத நான் அரை மணி நேரத்தில் ப்ரோக்ராமில் சுருக்கி பேசணும். அதுதான் ப்ராப்ளம் எனக்கு. போன வாரம் ஆண்டவர் சொன்னார், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் தான் the law of cause and effect can be broken. எப்படின்னா சொல்லுவாங்க, நேற்று சம மழை, அண்டர் பிரிட்ஜில் வண்டி போக முடியல, 2 வீலர் போட முடியல. காரணம் மழை, காரியம் வண்டி போக முடியல. ஏன்பா தும்மல் அடிக்குது? மழையில் நனைஞ்சிட்டேன், அதனால் தும்மல் அடிக்குது. மழையில் நனைஞ்சது காஸ், எஃபெக்ட் தும்மல், சளி போச்சு. காஸ் அண்ட் எஃபெக்ட். பையன் ஃபோட்டோ வந்திருக்கு பேப்பரில், எப்படிப்பா ஸ்கூல் எக்ஸாம்லாம் குறைய தான் மார்க் வாங்கினா திடீர்னு இவ்வளோ வந்திருக்க? அவன் எப்படியாவது கிளாஸில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும்னு ராத்திரி பகலம் படித்தான், காஸ். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் வந்தான், எஃபெக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட்? காரண காரிய விதி தமிழில் சொன்னான். அப்போ இங்கே இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காணப்போவதில்லை, ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னேன். இது என்ன வாக்குத்தத்தம்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி சொல்லித்தர போகிற அந்த வாக்குத்தத்தத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த வசனம் தான் காஸ் அண்ட் எஃபெக்டை உடைக்கிறது. தேவன் வந்து தண்ணீர், மழையையும் காற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த உலகத்தில் 4 குவாட்ரண்ட் இருக்குது. 4 குவாட்ரண்ட்டில் 4 பிளேசஸில் 4 ஏஞ்சல்ஸ் ஆர் தேர். இந்த எர்த்தில் 4 பிளேசஸில் 4 ஏஞ்சல்ஸ் ஆர் தேர். அந்த 4 ஏஞ்சல்ஸ் தே கண்ட்ரோல் த விண்ட். இது ரெவலேஷனில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். இது காற்று, அந்த 4 திசையில் உள்ள அந்த 4 குவாட்ரண்ட்டில் இருக்குது 4 ஏஞ்சல்ஸ். தே கண்ட்ரோல். ரெவலேஷன் சாப்டர் 7 verse 1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். காற்றுகளை உலகத்தில் காற்றானது இன்ன திசையிலிருந்து வீசுகிறது என்றும் இன்ன திசைக்கு போகிறது என்றும் நீ அறியாதிருக்கிறாய், ஆனாலும் அதன் பலனை உணர்கிறாய். இது எப்போ சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையில் நிக்கோதேமிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நிக்கோதேமிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விட்டு வெளியே பேசிகிட்டு இருக்காரு ஒரு மரத்துக்கு கீழே. சாயங்காலம் நிக்கோதேமும் மாறுவிடத்தில் வந்திருக்கான். அப்போ சலசலன்னு காற்று அடிக்குது, இலையெல்லாம் ஆடுது. அந்த காற்று எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய். காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது, சத்தத்தை கேட்கிற. அதை போல தான் born again பிலீவர் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன வசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். 2 ராஜாக்கள் 3:17 இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை உடைக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். இது ஆண்டவர் பார்வைக்கு எளிதான ஒரு காரியம் என்று அடுத்த வசனத்தில் இருக்குது. இந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். யூதாவை ஆட்சி செய்வது யோசபாத். யோசபாத் ஆட்சி செய்யும் 18வது ஆண்டு. இஸ்ரவேலை ஆட்சி செய்வது யோராம். யோராம் இசபேல் அவருடைய மகன், ஆகாபு ராஜா மகன் யோராம். அவன் தான் யூத அரசன், பயங்கரமான ஆள். ஆனால் ஆகாபு ராஜாவை போல் அவ்வளோ மோசம் இல்லை, கொஞ்சம் மோசம். சரி, இஸ்ரவேல் அரசன் யோராம். இந்த ராஜாக்களுக்கு மத்தியில் இந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மோவாபின் ராஜன் அங்கே ஒருத்தர் இருக்கான். இந்த 3 ராஜாக்களுக்கும் விரோதமாக ஏதோமின் மன்னன் மேசா, ஈடோம்,
ஈடோம்னு சொன்னால் சிவப்புன்னு அர்த்தம். ஏதோம் என்றால் சிவப்புன்னு அர்த்தம். ஏதோம் என்ற வார்த்தை எபிரேயத்திலே அடம், அடாமா அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அடாமா என்றால் ஆதாம் பேர், சிவந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதினாலே அவன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். அதிலிருந்து ஏதோம் வந்தது. இந்த ஏதோமினுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே யாக்கோபு ஏசா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது சிக்கன் 65ல் போடுற அந்த ரெட் கலரை போட்டு நல்ல ஒரு கூழ் காய்ச்சி அதில் கொஞ்சம் வாசனை பொடிகள்லாம் போட்டு, கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு, அவன் தூரத்துலேருந்து வரும்போது என்ன வாசனை, இது எங்கே இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட்டே கிடையாது, எவ்வளோ அழகாக இருக்குது. அவன் பார்க்குறான், பார்த்தோன்னே சூப்பு பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்குது, விளக்கப்பட்ட கனியை விட ரொம்ப இனிமையாக இருக்குது பார்க்குது, புசிப்புக்கு ஏற்றது, குடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. வேட்டையாடிட்டு வந்திருக்கான், வேத்து விறுவிறுத்திருக்கு, டீஹைட்ரேஷன், கொடுனா நோ ப்ராப்ளம், ஐ வில் கிவ் இட். ஆனால் முதல் பிறப்பின் உரிமையை நீர் எனக்கு தர வேண்டும். அதெல்லாம் எதுக்குப்பா, நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சிவப்பு கூழை குடித்தான். அதிலிருந்து ஏசாவுக்கு இன்னொரு பேர் என்னது, ஏதோம். அவனை ஃபாலோ பண்ணவங்களாம் ஏதோமைட்ஸ், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம். சரி, இப்போ மோவாபின் ராஜா மேசா அவன் படையெடுத்து வர்றான். இந்த மேசா ராஜா என்ன செய்வான்னு சொன்னால், யோராமுக்கு கப்பம் கட்டினான். அங்கே 1,00,000 செம்மறியாடு, 1,00,000 வெள்ளாட்டு மயிர், கம்பளி மயிர், கம்பளி செய்கிறதுக்கான முடி, ஆட்டு முடி, இதை வந்து சப்ளை பண்ணுவான். சப்ளை பண்ணதுனால கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் கப்பம் கட்டி கொண்டிருந்த அந்த வேளையில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், ஆகாப் ராஜாவுக்கு பயந்து கப்பம் கட்டிகிட்டு இருந்தான் யோராமுக்கு. ஆகாப் ராஜா செத்து போயிட்டான். உடனே சொன்னால், உங்கள் அப்பா இல்லை, நீ பலவான் அல்ல, உங்கள் அப்பாவுக்கு பயந்து தான் நான் கப்பம் கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோராம் ராஜாவையே மேற்கொள்கிறதுக்காக சண்டைக்கு வந்துட்டான். இப்போ இந்த ராஜாக்கள் யோசபாத்து, யோராம், இவங்க இன்னொரு கூட ஒரு ராஜா, 3 ராஜா சேர்ந்து விலங்குகளில் ஏறி பயணம் போகிறாங்க. அப்போ அவங்க சண்டை போடுற அந்த பாளையத்துக்கு போகணுமானா இவங்க சுற்றி வர பின்னாலுடி போகணும்னா 7 நாள் ஆகும். இவங்க மறந்துட்டாங்க, 7 நாள் ட்ராவல் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணல. அதனால் என்ன செய்யிட்டாங்க, இவங்க கால்குலேட் பண்ணாதனால ஃபுட் சப்ளை சரியாக எடுத்துகிட்டு போகல, தண்ணி வேண்டிய தண்ணி எடுத்துகிட்டு போகல. போகிற வழியில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஆடு சிக்கன்லாம் கொண்டு போகிறாங்க, ஏன்னா அடித்து சாப்பிட்றதுக்கு, நான் வெஜிடேரியன் சாப்பாடு, அதுக்கும் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. உடனே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம பிரயாணம் பண்ணுற ஆர்மிக்கு தண்ணி இல்லைன்னா, வனாந்திரத்தில் நிற்கிறாங்க, தண்ணி இல்லைன்னா அதுகளும் செத்து போயிடும், நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னா. இப்போ இதுக்கு என்ன வழி பண்ணுறது, ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வா. அந்த தீர்க்கதரிசி ஒரு பாணனை கூட்டு வா. பாணன்னா யார், யாழை வாசிக்கக்கூடியவன் பாணன். இலங்கையில் ஒரு இடத்து பேர் என்னது, யாழ்ப்பாணம். அது இதுக்கு தான் சரித்திரம், அதில் ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது, அது நம்ம டாப்பிக்கில். பாணனை கூட்டு வந்தோடனே, ஏன் பாணனை கூட்டு வந்தான்னா, எலிசாவினுடைய ஸ்பிரிட் ரொம்ப கோபமாயிடுச்சு. ஆகாப் ராஜாவை பிடிக்காது, யோராமை பிடிக்காது, யோசபாத்தை ரொம்ப பிடிக்கும். எலிசாவுக்கு யோசபாத்து கர்த்தருடைய மனுஷன், அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த யோசபாத் ஏன் இந்த கூட இந்த யோராம் கூட கை கோத்தான்னு அவனுக்கு பிடிக்கல. ஆனால் ரொம்ப கோவம், உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோராம் பார்த்து, ராஜாவை பார்த்து சொல்கிறான். ஆனால் இவன் ஸ்பிரிட் வந்து அஜிடேட் ஆயிடுச்சு. when you are angry, when your spirit is agitated, you cannot experience God. தேவன் சொன்னார், கோவமே படாது, நியாயமே தீர்க்காது, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லாது, நியாயம் தீர்க்காது.
நன்மை தீமை அறியத்தக்க கனியின் ட்ரேஸ் உன் வாழ்க்கையில் ஓடுனா தான் நீ இப்படி ஜட்ஜ் பண்ணுவ. அப்போ எப்படிங்க நீங்கள் ஸ்டாஃப்லாம் சிலதுகள்லாம் கண்டிக்கணுமே, என்ன செய்கிறது? கண்டிக்காத, விட்டுரு, ஏன்ட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். கோபமே படாமல், ஜட்ஜே பண்ணாமல் இருக்க முடியுமா? எல்லார் மேலேயும் கசப்பே இல்லாமல் அப்படி இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். பரலோக ராஜ்யத்துக்கு எல்லோரும் போக சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறீங்களே, ஏதாவது ஒரு வசனம், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். மார்க் 10:15 சொன்னார். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. சிறு பிள்ளையை போல் ஆகாட்டா நீ தேவனுடைய ராஜ்யம் போக மாட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? சிறு பிள்ளையை போல் பண்ணணும். இந்த வீட்டுக்காரனுடைய பிள்ளையும் இந்த வீட்டுக்காரன் பிள்ளையும் ரெண்டு விளையாடிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுருச்சு, அடிச்சிருச்சு. ஒரு பிள்ளை உடனே அடிச்சிருச்சு. இவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்ல, அவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்ல, ரெண்டு அப்பா அம்மார் வந்து சண்டை போட வந்துட்டாங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் மறுபடியும் சேர்ந்து விளையாடுது. மறந்துருச்சு. ஏன்? சிறு பிள்ளைக்கு ஞாபகம் கோபம் வச்சுருக்காது, மறந்துடும். கோபம் வைக்கக்கூடாது. ஆண்டவர் இப்படி தான் சொன்னார், கோவப்படாது. கோவப்படாமல் இருந்தால் லாயர் வேண்டியதில்லை, கோர்ட் வேண்டியதில்லை, போலீஸ் ஸ்டேஷன் வேண்டியதில்லை, ஆட்சி பீடத்தில் வேண்டியதில்லை, டிராஃபிக் கான்ஸ்டபிள் தேவையில்லை. எல்லாம் சட்டத்தை மதித்து நடந்தால் இவ்வளவும் தேவையில்லை. அப்படி தானே? ஆனால் உலகத்தில் மனுஷனுக்கு கோபம் வருது. கோபம் வராமல் இருக்கும்போது அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நான் டெவலப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். டெவலப் பண்ணதுனால தான் சிறு பிள்ளையை போல் ஆக முடிஞ்சுது, பரலோகத்தை பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு பாஸ்டர் எல்லோரையும் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு போய் பார்க்கலன்னா எப்படி, என்ன அர்த்தம்? நீங்கள் சிறு பிள்ளையை போல் இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுருக்கார், சிறு பிள்ளை போல் ஆகணும். சரி, 2 ராஜாக்கள் 3:19. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். அதுக்கு முந்தி குழி வெட்டுறது, அதாவது அந்த வாய்க்கால் வெட்டுற பணி இவங்களை சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு வனாந்திரத்தில் போய் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான் வாய்க்கால் வெட்டு அப்படின்றான். வெட்டலாமா? வெட்டுறது நம்ம வேலை, தண்ணி நிரப்ப வேண்டியது யார் வேலை? ஆண்டவருடைய வேலை. அதில் என்ன ஒரு மிரக்கல் நான் பார்த்தேன்னு சொன்னால், இவங்க குழி வெட்டுற இடம் ஏதோம். ஏதோம்னா என்னது? சிவப்பு. அந்த இடத்துல உள்ள மண்ணு பூரா செம்மண். செம்மண்ணில் குழி வெட்டுன்றார். இப்போ யோசிப்பான், இந்த செம்மண்ணில் தண்ணி வந்தால் குடிக்க முடியுமா? தண்ணியில் செம்மண் கலந்து எப்படி இருக்கும்? செம்மண்ணாக ஆயிரும், குடிக்க முடியாது. மிருகமும் குடிக்க முடியாது, நம்மளும் குடிக்க முடியாது. த ஃபஸ்ட் மிரக்கிள், இவங்க தண்ணி வெட்டினாங்க. ஐ சா, பூமியின் கண்கள் வெடிப்பு ஏற்பட்டது. நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட தண்ணி போல தண்ணி காற்றடித்து வரல, மழை பெஞ்சு வரல, பூமிக்கு அடியிலிருந்து தண்ணி வந்தது. தண்ணி எங்கே வந்தது? செம்மண்ணில் வந்து நிரப்புச்சு. குழி எங்கே வெட்டியிருக்காங்க? செம்மண்ணில். செம்மண்ணில் வெட்டினாலும் பார்த்தா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. சுத்தமான தண்ணி இருக்கு. அதுதான் ஃபஸ்ட் மிரக்கிள். முதல்ல தண்ணி வந்தது ஒரு மிரக்கிள், வந்த தண்ணி செம்மண்ணில் கலக்காமல் இருந்த ஒரு மிரக்கிள். இன்னொரு மிரக்கிள் என்னென்னா, தூரத்திலிருந்து இவங்க பார்க்குறாங்க, எதிரிகள் பார்க்கும்போது அதிகாலையின் சூரியன் அங்கே பட்ட பொழுது, அது 22-23. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள்.
ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்போ இந்த இது என்ன அர்த்தம்? குழிய வெட்டினாங்க, தண்ணி பூமிக்குள்ளேருந்து வந்தது. சிவந்த மண் நிறம் தண்ணீர் கலக்கவில்லை, ரெண்டாவது அற்புதம். மூணாவது அற்புதம், சூரிய ஒளி பட்ட உடனே, இந்த தெளிந்த நீரில் பட்ட உடனே எதிரிகளுக்கு எப்படி தெரியுது? ரத்தம் மாதிரி தெரியுது. இவங்களுக்கு எப்படி தெரியுது? கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் லுக்ஸ் லைக் ஷெட் பிளட் ஃபார் த எனிமீஸ். அவங்க சொல்கிறாங்க, டேய் அவங்க எல்லாம் செத்து போகிறாங்கடா, பார் ரத்தம் பார், எவ்வளோ ரத்தம் சிந்தி கிடக்கு, வெட்டின பள்ளத்தாக பூரா ரத்தம். உடனே இவங்க உள்ளே நுழையிறாங்க, ஆயுதத்தெல்லாம் போட்டாங்க, உள்ளே நுழையிறாங்க, கொள்ளையடிப்போம் அப்படின்னு நுழையிறாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. ஆகவே எத்தனை அற்புதம் நடந்தது! தண்ணீர் வெட்டப்பட்ட குழியில் காற்றுமின்றி மழையுமின்றி வந்தது. ஆண்டவர் காற்றை பயன்படுத்துகிறார், மழையை பயன்படுத்துகிறார் தேவதூதர்களை வச்சு. ஆனால் இந்த சமயத்தில் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் வந்தது. அது செம்மண்ணில் வந்த தண்ணி நல்ல தண்ணீராக இருந்தது. அது ஆடு மாடுகள் குடிக்கவும் மற்றவர்கள் குடிக்கவும் உதவியது. ரெண்டாவது, எதிரிகளுக்கு பயத்தை உண்டாச்சு. சண்டை போடாமலேயே ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு பார். ஆண்டவர் உள்ள தண்ணி அவங்கள தோற்கடிச்சு, எதிரிகளை தோற்கடித்தது என்னது? ஆண்டவர் பெருக்கெடுத்த தண்ணீர் தோற்கடித்தது. அதனால் அவங்க போய் தோற்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவங்களுடைய எல்லாத்தையும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எனிமீஸ் டோட்டலி. தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. Psalm 147 verse 18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். தேவன் கட்டளையால் பனிக்கட்டி உருகுகிறது. தம் காற்றை வீச செய்ய தேவன் தண்ணீர் ஓடச் செய்கிறார். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. அவர் என்ன செய்கிறாரு? காற்றும் இல்லை, மழையும் இல்லை. இதுதான் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். எல்லா இடத்துலையும் டெங்கு ஃபீவராக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒருத்தன் டெங்கு ஃபீவர் உண்டானா அதுலேருந்து வந்தது. எல்லாருக்கும் சிக்கன் பாக்ஸ் இருக்குது, அதனால் என் மகனுக்கு முடித்தோடனே எனக்கு வந்தது. காஸ் அண்ட் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினந்தோறும் நிறையா வருது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், ஃபுட் பாய்சன், இப்படி பல காரணங்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட்டாலும் ஃபுட் பாய்சன் ஆகாது. கொலஸ்ட்ரால் சாப்பிட்டாலும் அது நல்ல கொலஸ்ட்ராலாக மாறும். ஸ்டெப் டு சி த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டு பி புரோக்கன். இந்த மாதிரி காரண காரியம் உடைக்கப்படுவதற்கு என்ன 4 விதிகள்? நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே பயப்படாது. அது கெட்ட ஃபுட், இது நல்ல ஃபுட். இன்றைக்கி சொல்லுவாங்க, ஐயோ இந்த சாப்பாடை சாப்பிடாது, அது ரொம்ப ஆபத்தானது, ஹை கொலஸ்ட்ரால். அடுத்த நாள் சொல்லுவாங்க, இது குட் கொலஸ்ட்ரால், இதை சாப்பிடு. சொன்னதுக்கு மாற்றி நான் இது வரைக்கும் 20 காரியங்கள் எழுதி வச்சுருக்கேன். என்ன படித்து நான் எழுதி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அடுத்தப்பில் இதுதான் உடலுக்கு நல்லதுன்னு இன்னொரு ரிசர்ச். இப்போ எனக்கு எதை பின்பற்றுறதுன்னே தெரில. எனக்கு எது வேணுமோ அதை பின்பற்றிக்கிறேன், வசதியாக இருக்கோ அதை பின்பற்றிக்கிறேன். முதல்ல we need obedience. நமக்கு லாஜிக்கில் புரியாது, மூளையில் புரியாது. வனாந்தரத்தில் போய் குழி வெட்ட சொல்கிறாரு, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, தண்ணி நிரம்புன்றார். இது என்னையா கதை? பரலோகத்துக்கு நான் போன எங்கள் ஆட்கள் சொல்கிற கதையெல்லாம் இதை மாதிரி தான். காற்று இல்லை, மழை இல்லை, எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் பைபிளில் தான் சொல்லியிருக்கார், காற்று வேண்டாம், மழையும் வேண்டாம், தண்ணீரை நான் தருவேன். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை. நமக்கு கோதுமை மாவு இருந்தால் தான் ரொட்டி சுட முடியும். ஆண்டவருக்கு ரொட்டியையே மல்டிப்ளை பண்ண முடியும். ஒபீடியன்ஸ். டிக் த ஹோல்ஸ். குழியை வெட்டினா தண்ணி வருமாப்பா. இது என்ன போய் வனாந்தரத்தில் குழி வெட்ட சொல்கிற? இன்னைக்கு போர்வெல்லாம் போடுறோம் தண்ணி வர்றதுக்கு. குழி வெட்டுறதுன்னா 1 அடி 1.5 அடி வெட்டு போதும், தண்ணி வந்துடும். அடுத்தது, யூ மஸ்ட் ஹாவ் எ வேர்ட் ஆஃப் காட். காற்றும் இல்லை, மழையும் இல்லை,
தண்ணீரை காண்பாய்ன்னு வார்த்தை கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு. நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு. பாஸ்டர் ஸ்டாலின் வீட்டில் கிணறு வெட்டின போது தண்ணி கொஞ்சம் உப்பாக இருந்தது, ஓவர் உப்பு. அப்போது நான் போகிறேன், என்ன செய்யுது பாஸ்டர், ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு, ஏற்கனவே அது உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற்றினோம், தண்ணி நல்லா ஆயிடுச்சு. தீயால் அணைக்கணும், இரும்பலால் தேட்டணும், உப்பான தண்ணீரை உப்பை கொட்டி சரிப்படுத்தணும். இதுதான் காட்ஸ் கான்ட்ரரி லா. சரி. செகண்ட், யூ மஸ்ட் கெட் அ ப்ராமிஸ். தேர்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டில்னஸ், இன்டர்செஷன் அண்ட் வர்ஷிப். பாணனை அழைத்து வாருங்கள். ரொம்ப கோபமாயிடுச்சு, இந்த கோபம் தணிஞ்சு அமைதலாகணும். அதனால் மியூசிஷியன் அழைச்சிடுவாங்க. பாட்டு பாடும்போது அப்படியே அமைதியாகி அந்த கோபம் எல்லாம் பனி கரைகிறது போல் கரைஞ்சிருச்சு. நவ் எலைஷா இஸ் ரெடி டு மேக் வாட்டர் டு கம் அவுட் ஆஃப் த டிச்சஸ். ட்ரென்ச்சஸில் தண்ணி வர்றதுக்கு ஸ்பிரிட் ஹாஸ் டு பி காம், அமைதலாக இருக்கணும். அதுக்கப்புறம் endurance to wait. Psalm 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அமர்ந்து இருக்கிறது தான் இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு முடியாது. க்யூவில் நிற்கும் போதே அப்படி போயிட்டு, நீங்கள் ஏர்லைன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா க்யூவில் எல்லாம் நிற்பாங்க. ஒருத்தன் அப்படியே போவான், போயிட்டு முன்னால் போய் நிற்பான், அப்படின்வான், கொஞ்சம் இடம் வரும் அப்படின்வான். இங்கே அங்கே மட்டும் இல்லை, சினிமா தேட்டரில் எல்லா இடத்துலையும் க்யூவை வயலேட் பண்ணுறது சாதாரணம். ஹோட்டலில் போனால் உடனே சாப்பாடு. இதெல்லாம் பார்த்தா சீக்கிரம் போகணுன்னு விரும்புகிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகணும். பிஸா, எங்கள் காலத்தில் பிஸானா என்னென்னு யார்கிட்டன்னு கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ எது எடுத்தாலும் பையன் எங்கே போகிறான், பிஸா போட்டு போகிறான் சின்ன பையன். ஓகே, எல்லாமே அவசரம் அவசரம் அவசரம். அதனால் பால், காப்பித்தூள், சுகர் எல்லாம் போட்டே பேக்கெட் விற்கிறான். இதை தண்ணியில் போட்டு காஃபி 1000 குடிச்சிட்டு போ. குயிக் காஃபி. ஏன் சொல்கிறேன்னா, அமர்ந்து இருக்கிறதுக்கு மனிதனுக்கு பொறுமை இல்லை. ஆண்டவர்கிட்ட ஷோல்டர் பெயின் எடுக்க ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் ஜோம் பண்ண இவர் ஜோம் பண்ணால் ஒன்றும் சோகமாகுதா? எல்லாம் ஜோம் பண்ணார், யூஸ்லெஸ் பாஸ்டர். உடனே சோமாயிடணும். இயேசு கிறிஸ்து மரத்தை சபிச்சார். பேதுரு பார்த்தான், இவர் இப்படி தான் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மரம் நல்லா தான் நிற்குது. அடுத்த நாள் தான் ஆச்சு. அதனால் கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. ஒருத்தன் கேட்டான், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு கார் வேணும், ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரன் அயோக்கியன், என்னால் லஞ்சம் வாங்குகிறான், இது பண்ணுறான், அவனுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கான். என்ன ஆண்டவரே, இது உங்கள் பிரின்சிபலே புரியலை. என் பிரின்சிபல் என்னென்னா, பொல்லாங்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கு, அந்த கார் உனக்கு தான் வாங்கியிருக்கான். முதல்ல அவன்கிட்ட கொடுத்து அதிலேருந்து வாங்கி உனக்கு தருவேன். அதுதான் ப்ராப்பர் சேனல். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணிங்கன்னா, ஆண்டவர் கண்ணும் இல்லை காதும் இல்லை, என் ஜெபத்தை கேட்க மாட்டேன்கிறார். குஷ்டரோகியை ஜெபம் பண்ண எல்லோரும் உடனே ஜெபம் பண்ணார். சோமானாய், யார் பேதுருவின் மாமியாருக்கு சொன்னார். குஷ்டரோகிக்கு அப்படியா சொன்னார், சோமானாய்ன்னு சொன்னார். நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டு சோமாவன்னு. இவங்க புறப்பட்டு 5 மைல் போகணும் ஆசாரியன்ட்ட. என்ன ஆண்டவர் உடனே சோமாக்கி வீட்டுக்கு அனுப்புவார்னு பார்த்தா ஆசாரியன்ட்ட போன்ட்டார். டைம் வேஸ்ட். சுஸ்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. ஆனால் சுஸ்தமாயிட்டு இருப்பாங்க, அப்புறம் தான் போயிருப்பாங்க. நன்றி செலுத்த டைம் இல்லை, ஒருத்தனுக்கு மாத்திரம் டைம் இருந்தது. 2 ராஜாக்கள் 3:26. யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமல் போயிற்று. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமற் போயிட்டு. The law of cause and effect can be broken. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் ராத்திரி சாப்பிடக்கூடாது,
இது மத்தியான வேளையில் சாப்பிடணும். ராத்திரி சாப்பிட்டா குளிர்ச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இளநீலாம் 11 மணிக்கு தான் சாப்பிடணும். சளி பிடிக்கும் அப்படின்னும். லேட்டாக சாப்பிட்டா சளி பிடிக்கும். அதில் என்னன்னா நம்ம தமிழில் சளி பிடிக்கும்ன்றான், ஆங்கிலக்காரன் ஐ எம் கேச்சிங் கோல்டான், இவன் போய் சளியை பிடிக்கிறான். சளியும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, பகல் இரவு எல்லாம் ஒன்று தான் எனக்கு. சரியா? அதனால தான் இது இப்போ சாப்பிடக்கூடாது, அது அப்போ சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மனிதன் எத்தனையோ லாஸ் வச்சுருக்கான். அதனால தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.